ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபுலா பேசுகிறேன். கும்பராசிக்கு குரு பயிற்சி பலனில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரங்கள் வகையில் எப்படி நமக்கு பலன் வரும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு முதல்ல இந்த குரு பகவான் எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் குரு பகவான் போகிறார். சரிங்களா? அப்போ 6ஆம் இடத்துக்கு போகக்குள்ள நமக்கு ருணரோக சத்துரு நோய் கடன் எதிரின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் இருக்க வேண்டிய இடத்தை விட பார்க்க வேண்டிய இடம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ குரு பகவான் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2 பார்க்குறாரு. அதுக்கப்புறமா எந்த இடத்த பார்க்குறாரு, உங்களுக்கு 10ஆம் இடம் பார்க்குறாரு, தொழிற்சாணத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடம். அப்போ 2, 10, 12லாம் பார்க்குறாரு. அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இதில் ஃபஸ்ட்டு அவிட்ட நட்சத்திரம், அதுக்கப்புறம் சதயம், அதுக்கப்புறம் பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு அவிட்டத்துக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவிட்டம் இங்கே 3, 4 இந்த 2 பாதம் கொண்ட நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தை பார்க்கக்குள்ள இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிச்சயமாக வரக்கூடும் இந்த குரு பகவான் பார்க்குறதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால யூனிஃபார்ம் சர்வீஸ். இப்போ அவிட்டத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், நிறைய பேர் காவல்துறையில் இருப்பாங்க, அரசாங்க அதிகாரியில் இருப்பாங்க, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை கிடைக்கும். நாட் ஓன்லி அரசாங்க வேலை, நீங்கள் தனியார் ப்ரைவேட் கம்பெனிலையும் நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள அவிட்டத்துக்கு வேலையை கொடுப்பேன். இந்த குரு பகவான் இங்கே பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா வேலை தொழில் அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இப்போ கட்டிட தொழில் பண்ணுறீங்க, கட்டிட வேலை செய்கிறீங்க. ஸோ இதெல்லாம் செவ்வாயோட ஆதிக்கத்தில் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் வரும். இது செவ்வாயோட டிஎன்ஏ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட குரு குரு மங்கள யோகத்தை கொடுப்பாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, குடும்பத்தில் ரொம்ப நாளில் நிற்குது வீடு கட்டாமனா, அப்போ வீடு கட்டலாம். அப்போ இந்த செவ்வாய் ஆதிக்கத்தில் வீடு வந்துடும். குரு மங்கள யோகத்தை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க அனுபவிக்க போகிறீங்க. இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் ஈஸியாக உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். 6ல் மறையுதே பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையை அவர் கொடுக்க மாட்டார், உச்சமடைகிறார். அப்போ உச்சமடைஞ்சு அவர் பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விருத்தி அடை செய்வார். அப்போ நீங்கள் பிஸியாக போகிறீங்க. அப்போ அவிட்டம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்க போகிறீங்க. வேலை தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும். அவிட்டத்துக்கு அடுத்தது நம்ம என்ன, இப்போ வேலைங்க கிடச்சிருது 10ஆம் இடம். அடுத்தது கல்யாணம் நடக்குமா, காதல் சக்ஸஸ் ஆகுமான்ற ஒரு கேள்வி வரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மனைவி கிடைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு நல்லா இருக்கும். அப்போ இந்த இடத்துல கல்யாணம், காது குத்து இதெல்லாம் வரக்கூடும். கலாட்டாவாக இருந்துச்சு இல்லையா காதலில், அதெல்லாம் பாருங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு குறிப்பாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய லவ்வர்ஸ் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இந்த கல்யாணம், பத்திரிக்கை அடிக்கிறது இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகளும் இந்த இடத்துல எடுக்கும். அப்போ குரு பார்க்குற இடத்த வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ஷன் எடுப்போம். குரு நின்ற இடத்த விட பார்க்குற இடம் ரொம்ப சிறப்பு. அப்போ கல்யாணம், காதல் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கக்கூடும். கணவன் மனைவி குடும்பஸ்தானத்துக்கு இப்போ நம்ம குடும்பத்தை மட்டும்தான் இந்த இடத்துல எடுக்கிறோம். 2 நாளே உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த கிரகம் நிற்குதோ அதுதான் உங்களோட குடும்பத்தை சொல்லும். அதே மாதிரி கோச்சாரத்தில் நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல எந்த பிளானட்ஸ் போகுது, அந்த இடத்த எந்த கிரகம் பார்க்குது. அப்போ குரு இங்கே பார்க்குறாரா, அப்போ கணவன் மனைவி இந்த குடும்பம்னாலே இது உள்ளே வந்துடும். குடும்பத்தில் உள்ள கணவன் சைடு உள்ள ரிலேஷன், மனைவி உள்ள எல்லாமே உறவினர்கள். அப்போ அந்த உறவினர்களுக்குள்ளே இருந்த கலாட்டா, கலகலப்பு இதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சரியாக கூடும். பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துச்சு அவிட்டத்துக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும் சொல்லிடும். ஸோ இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சதய நட்சத்திரம். இப்போ சதயம் தாங்க ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த உள்ளுக்குள்ளே இருந்த ராகுவை பார்த்தாரு. அதனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. இப்போ ராகு உள்ளுக்குள்ளே இருக்கார். ஆனால் குருவின் பார்வை கிடைக்கல, ராசிக்கு கிடைக்கல. ஆனால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ சதயத்தில் 1, 2, 3, 4 பாதம் உங்களுக்கு இந்த ராகுவுடைய டிஎன்ஏ தான் வேலை செய்யும். அப்போ ராகு என்பது என்னது, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எல்லாத்தையுமே பெருசாக செய்யக்கூடியது. அப்போ உங்களுக்கு ஒரு கடன் இருந்தால் இந்த கடன் அதிகமாக சதயத்துக்கு தான் இருக்கும். 6ஆம் இடம் ருணரோக சத்துருன்ட்டோம், நோய் கடன் எதிரி வந்துடுதுங்களா. அப்போ கடன் இங்கே எடுக்கிறோமா, கடன் இங்கே குரு 6ல் நிற்கிறார். அப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வரும். 50% குறைஞ்சபட்சம் உங்களுடைய கடன் அடைப்பீங்க. இப்போ எனக்கு 10 லட்ச ரூபா இருக்குது சார், எனக்கு வட்டி கட்டி குட்டி போட்டு நிற்குது, பிரச்சனை இன்னும் தீரலை அப்படின்னா, இந்த இடத்துல ருணரோக சத்ரு உங்கள் எதிரியே உங்ககிட்ட கேட்டீங்கன்னா, சரி பரவாயில்லப்பா ஒரு 5% கட்டு இந்த மாதம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ரிலீஸ் ஆகிறீங்க. இப்போ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இன்கமில் நம்ம எடுக்கிறோம். அதாவது இன்கம்னா வேலை தான், வேலை தொழில். இப்போ இது ரெண்டுமே சதயத்துக்கு எப்படி இருக்குன்னா, குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். எப்படின்னா இந்த 12ஆம் இடத்தை பார்க்குறேன், 12ஆம் இடம் வெளிநாடு.
அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க, சரி நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், அங்கேயும் பிரச்சனையாக இருக்குது, சதய நட்சத்திரக்காரங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா, இப்போ இந்த குருவின் பார்வை வெளிநாட்டில் இருக்கனால உங்களுடைய முதலாளி உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சம்பளமே போடலை 2 மாதமானா இப்போ சம்பளம் போடுவாங்க. இப்போ வெளிநாட்டில் சதய நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இம்போர்ட்டட் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி, அந்த வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த இடம் சிறப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்காதா, சரி என் லைஃப்பில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன லாட்ரி வாங்கலாமா அப்படின்னா கும்பராசி இந்த டைம் லாட்ரி வாங்குங்க. அப்போ வாங்கக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரியால் விழும். அப்போ சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர் 1000, அது குறைந்தபட்சம் இதெல்லாம் விழும் அப்படின்றது சொல்லுது. குரு உச்சமடைஞ்சு பார்க்குற இடம்லாம் பாருங்கள் மறைமுகமான இடங்கள். அப்போ மறைமுக வருமானம் எங்கே வரும்? ஷேர் மார்க்கெட்டில் வரும், அதே டைம் லாட்ரியில் வரும், குதிரை பந்தயத்தில் வரும். உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத 100 பேர் கொண்ட பணம்லாம் உங்களுக்கு வரக்கூடும். அப்போ கண்டிப்பாக சதய நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய ரிலீஸ் வரக்கூடும். இதுக்கு அடுத்ததாக வேலை தொழிலில் நமக்கு வந்து வெளிநாடு சொல்லிட்டோம், உள்ளூரில் வேலையை ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்குறேன். அப்போ குரு பகவான் பார்க்கக்குள்ள உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். இன்டர்வியூ போயிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கும். இந்த டைமில் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சொந்த தொழில் வேலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை நிர்ணயிக்குது. அதாவது ஜீவனாம்சம் சொல்லுவோம், ஜீவனம் கொடுக்கறது, கர்மா சேர்க்கறது, இதெல்லாம் 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம் அட்லீஸ்ட் ஒரு 10,000 சம்பளம் கொண்ட ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 10,000, அது 1 லட்ச ரூபா கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இங்கே வேலை உறுதியாக கிடைக்கும், சதயத்துக்கு எஸ்பெஷலாக. சரிங்களா? அதே மாதிரி இதில் கணவன் மனைவி காதல், இந்த சதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நம்ம போயிட்டா கணவன் மனைவி காதல் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கொளுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து மூட்டி உங்களுக்கு வந்து காட்டுத்தீ மாதிரி பரவி கிடக்குது. கும்பராசியில் உள்ள குடும்பத்தினர் அத்தனை பேருமே வந்து சிதைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சின்ன பின்னமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிருக்கீங்க. அப்போ இந்த டைமில் இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி சண்டை, கோர்ட்டு, டைவர்ஸ், இந்த பிரச்சனை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சுமூகமாகும். சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் நீங்கள் வந்து போவீங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குரு வந்து சார்ட் அவுட் பண்ணுவார். ஸோ கணவன் மனைவி வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் காதலில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் வந்து ஜெயிச்சே தீருவாங்க. பிரச்சனையாக இருக்கிறவங்க பாருங்கள், இதை வந்து ரொம்ப நாளாக சண்டை போட்டே இருக்கிறேன், நான் பிரிஞ்சு போயிடலான்னு ஒரு முடிவு எடுப்பீங்களா? முடிவே எடுக்க முடியாத ஒரு நிலைமையில முன்னாடி இருந்திருப்பீங்க, இப்போ முடிவு எடுப்பீங்க, போகிறதுனா போ, நீ வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த 6ல், ஏன்னா அது பகையை உங்களுக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பகையை வளர்க்குறது ஒரு எண்டு வேணும் இல்லையா, அப்போ எண்டு கார்டை குரு கொடுப்பார். அப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காதலில் நேர்மையாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய இந்த கள்ளக்காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய கர்மா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு குரு பகவான் வந்து உதவி பண்ணுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு காதலிக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்குமான்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா, அப்போ இப்போ இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால கல்யாணம் நடக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயம். அப்போ சுப விரயம் என்னங்க? கல்யாணம், காது குத்து, சீமந்தம், வளையகாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சதய நட்சத்திரத்துக்கு எஸ்பெஷலாக இந்த ப்ரிடிக்ஷனில் சதயத்துக்கு தான் அதிகபட்சமாக நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா 4 பாதம் கொண்டது இருக்குது. அப்போ 4 பாதம் கொண்டவங்களுக்கு முழுக்க இந்த கும்பராசி சதயம் தான் அட்டாக்கு. அப்போ இவங்களுக்கு சதயம் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோன்னா பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு 1, 2, 3 பாதங்கள் கொண்ட பூரட்டாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆதிக்கம் மிக்கவங்க. இவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெரிய ரிலீஸே வரப்போகுது. சார் 6ஆம் இடம் எல்லாம் பயமுத்துறாங்களே, இப்போ உடல்நிலை எங்களுக்கு ஏற்கனவே பாதிப்படைஞ்சிருச்சு, ஏற்கனவே வந்து படுத்த படுக்கையாக இருக்கிறோம், நிறைய மருத்துவ செலவு, 35லேருந்து 40க்கு போக்குள்ளேயே வந்து மூச்சு வாங்குது, பிரச்சனை ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா இப்போ பூரட்டாதி முக்கியமாக உடல்நிலை பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். எப்போதுமே வந்து சுபகிரகங்கள் 6, 8ல் மறையக்குள்ள உங்கள் உடம்புல உள்ள அத்தனை தீவினையை வந்து நன்மையாக மாற்றுவார். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து உங்களுக்கு வேணும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்பார். உங்கள் சொல்யூஷன் தெரிஞ்சால் தானே மருந்து என்னன்னு நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்போ மருந்து எடுத்துக்கொள்வது புரட்டாதிக்கு ரொம்ப சிறப்பு. உடல்நிலை சிறப்பாக இருக்கும். உடல்நிலை நல்லா இருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் வேலை. அப்போ வேலை விஷயங்களில் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூரட்டாதிக்கு தான் சிறந்த பலனை குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா தன்னுடைய நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு டேமேஜ் அதிகமாக வரதில்லை பூரட்டாதி எஸ்பெஷலாக. அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடைக்கண் பார்வையால் பார்க்குறாரு. அப்போ கடைக்கண் பார்வையாக இங்கே எங்கே பார்க்குறாரு? 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம் வந்து இன்கம், துட்டுன்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல மணி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால வேலை, தொழில்,
வருமானம், வர்த்தகம், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி கணவன் மனைவி வாழ்க்கையில் எஸ்பெஷலாக பூரட்டாதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிஞ்சு போகலாம் அப்படின்ற முடிவு எடுத்தவங்களுக்கு இந்த தடவை இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் நின்று 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த குடும்பத்தில் வந்து சுமூகமாக போகும், சண்டையெல்லாம் இல்லாமல் சமாதானமாக மாறுவீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அப்போ உங்களுக்கு என்ன திசை, என்ன புத்தி, அந்தரம், சூட்சமம், இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். இது ஒரு புரிதலுக்காக தான். ஏன்னா ஆஸ்ட்ரோமியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் ஈஸியாக புரியறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் வரும். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% உங்களுக்கு வந்து நன்மை, மிச்ச தீமை என்ன 30% நம்ம தீமைனா அந்தந்த நட்சத்திரங்களுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நல்லது கெட்டதை மாற்றி மாற்றி சொல்லுவார். ஆனால் 6ஆம் இடத்துலேருந்து குருபவன் மறைந்தாலும் பார்வையை பாருங்கள், 2, 10, 12 அங்கே விருத்தி அடை வைக்கும், சுபிக்ஷத்தை கொடுக்கும். இப்போ அவிட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, அவிட்டத்தில் உள்ள கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு அவிட்ட நட்சத்திரத்துக்கு நல்லா படிப்பீங்க. 2ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய முன்னாடி நீங்கள் வந்து இந்த பேச்சிலேயே நிறைய திணறல்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுவீங்க. அப்போ நல்லா படிப்பீங்கன்னு எடுத்துக்கலாம். 100% ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் அவிட்டத்துக்கு. அதுக்கப்புறமா வந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த 2, 10, 12 பார்க்குறோம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் இந்த சென்டரில் வருவார். அடுத்த 2 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு நேராக பூசத்தில் இருப்பார். அப்பையும் சிறப்பாக சதயம் சூப்பராக செயல்படும். இப்போ 6இல் மறைந்தாலும் கல்வியில் மேன்மை அடைவார்கள். பூரட்டாதி நட்சத்திரம் எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன தடைகள் இருக்கும். பட் தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா படிகர்களாக மாற்றுவாங்க. நிச்சயமாக நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கும்பராசியில் உள்ள விவசாய மக்கள், விவசாயத்தை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி இவங்க எல்லாருக்குமே 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல மழை பெய்யும், உங்களுக்கு செல்வாக்கு நல்லாவே இருக்கக்கூடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் சேதமடைஞ்சு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவான் வந்து விளைச்சலை கொடுப்பார். அப்போ மறைமுகமாக உங்களுக்கு இன்கமும் இந்த இடத்துல விவசாய மக்களுக்கு கண்டிப்பாக உண்டாகக்கூடும். ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் காமனான பலன். நிச்சயமாக அவிட்டத்துக்கு வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக இது வந்து நடக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு வாங்க, நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். 6ஆம் இடத்துல போகக்குள்ள குரு பகவான் கோவில் சேவை, கோவிலில் போய்ட்டு பெருக்கிறது, கூட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சேவைகள் பண்ணுங்கள். லட்சுமி குபேரர் வழிபாடை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.